வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 4. ஒரு காலத்தில் புலிக்குளத்துக்கு தெற்கே வெறும் காற்றாடி மரத்தோப்பாக இருந்த இடம் இன்று நவீன பூங்காவாக திகழ்கிறது. மந்த புத்திகளுக்கும் மழுங்கிய பார்வைகளுக்கும் கூட காலச்சக்கரத்தின் துரிதகதியை பளிச்சென்று உணர்த்தும் இந்திரஜால காட்சியது. அந்தகாரம் மண்டி கிடந்த தோப்பு அது ஒரு காலத்தில். சூ சூவென்ற காற்றை துருத்தி போல் சதா ஆங்காரத்துடன் உமிழ்ந்து கொண்டிருந்தது தோப்பு. மனித நடமாட்டம் அற்றுப்போன அந்த இடத்தில் வழி தவறி வந்து சேருகிறவர்கள் கூட வெறுமை உணர்ச்சியும் பயப்பிராந்தியும் ஏற்பட்டு நடையில் துரிசங்காட்டி விரைப்பாக தாண்டி சென்று விடுவார்கள். ஆனால் தாமோதர ஆசானுக்கோ காற்றாடி மரத்தோப்பு சொர்க்கத்திற்கு சமானம். அங்கு ஏகாந்த சர்வாதிகாரத்தின் கீழ் ஏக பிரஜையாக பொழுதை கழிப்பதில் பரம உற்சாகம். புலிக்குளம், அதன் நடுவில் முக்குளிக்கும் யானையின் முதுகு போன்ற திடலில் அபார வீச்சு விரிசலுடன் கன கம்பீரமாக நின்று தலையசைக்கும் புளியமரம். கீழண்டையில் ஆரம்பித்து வானம் குனிந்து தடுக்கும் இடம் வரையிலும் ஓடோடி செல்லும் பச்சை வயல்வெளி. வயற்காட்டின் மேலண்டையில் புலிக்குளத்தையொட்டி காற்றாடி மரத்தோப்பின் ஆனந்த கூத்து. ஒரு தூர பார்வைக்கு ஆங்காங்கே சூட்சுமம் விளங்காத அழகின் விடுகதைகள் இறைந்து கிடப்பது போன்ற கோலம். இவை தாமோதர ஆசானிடம் ஒரு எதிர்மறையான பிரீத்தியை ஏற்படுத்தியிருக்கலாம். கன்னியாகுமரி அம்மனை விட காளி பயங்கரியின் முகவிலாசமே தன் மனசை மயக்குவதாக சொன்னவர் அவர். திராவக வானவில்லாக ரஸ்தாவில் படர்ந்திருக்கும் பெட்ரோல் சிந்தலை, ஆஹா என்ன சொகமான மனம் என்று நின்று மோப்பம் பிடித்துவிட்டு மேலே செல்கிறவர் அவர். பூமணக்கும் சந்தன மணக்கும்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கானவளையே, செம்பொழுதி சுக்கா காஞ்சி கிடக்கேலே 4 தூத்தல் போட்டு நின்னுட்டா, ஆஹா வாசனை எப்படி அடிக்கும், பாம்புக்கும் எனக்கும் தான் இப்போ மூக்கு இருக்கு என்று சொன்னவரும் அவரே. காற்றாடி மரத்தோப்பு ஆசானின் காலை காந்தம் போல இழுத்தது என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இன்று நவீன மோஸ்தரில் செடிகளும் கொடிகளுமாய் குழாய் விளக்குகளின் ஒளி நிலவு போல் தன்னென்று காய்ந்து மனசை மயக்கும் அந்த இடத்தில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை, தாமோதர ஆசான் உயிரோடு இருந்தால் தனது காலடி பட விட்டிருக்க மாட்டார். முனிசிபல் தலைவர் அவருடைய பச்சை வசைகளுக்கு ஆளாகி இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். அந்நாட்களில் தாமோதர ஆசான் காற்றடி மரத்தோப்பை சிலாகித்து கூறுகிற பொழுதெல்லாம் சிறு குழந்தை ஒன்று அதற்கு மிகவும் பிரியமான மிட்டாயை கரைந்துவிடுமே என்று கவலையோடு குதப்புவது போலவே இருக்கும். ஆஹா அந்த இருட்டே ஜில்லுன்னு எதமா இருக்குமே என்பார் அவர். உண்ட மயக்கம் தீர்த்து கொள்ள எண்ணற்ற தடவைகள் அவர் காற்றாடி மரத்தோப்பை நாடி சென்றிருக்கிறாராம். முக்கியமாட்டு வடை பிரதமனுடன் கல்யாண சாப்பாடு வெட்டினேன்னு உண்டும்னா அடுத்தால தோப்புல என் காலை இழுக்கும், போய் விழுந்தா அவ்வளவுதான், எந்திரிச்சு வார இல்லதான் என்ன கிழமை என்ன தேதின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் என்று அவருக்கே உரித்தான பாணியில் மிகைப்படுத்தி சொல்வார். லபலபன்னு காத்தடிக்கும் இல்லையா என்று ஊடே ஒருவன் அவர் வாயை கிண்டி வைப்பான். காத்துன்னு சொல்லாதடே, வந்த மாறுதோன்னு சொல்லு என்பார் ஆசான். ஆஹா என்னான்னு அடிக்கும், வெண்பட்ட மேல போட்டு இழுத்தால இருக்குமே, முல்லைப்பூவை கூட கூடையாட்டு கழுத்தால இருக்குமே என்றெல்லாம் ஓமைகளை வாரி இறைத்து வருணிக்க ஆரம்பித்து விடுவார். வெயில் வானமுகடேறி நின்று செங்குத்தாய் தாக்குகிற வேளைகளிலும் கொஞ்சம் இரவை இழக்காமல் எட்டிக்காரத்தனமாய் பிடித்துக்கொள்ளும் காற்றாடி மரத்தோப்பை பற்றியெல்லாம் தாமோதர ஆசான் சொல்லித்தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். தன்னுடைய சிறு பிராயத்திலேயே அந்த இடம் தோப்பாகத்தான் இருந்தது என்று எங்களிடம் சொன்னார் தாமோதர ஆசான். இடைவெளி அதிகமின்றி மரங்கள் அங்கு இயற்கையாகவே வளர்ந்தோங்கினவா அல்லது மனித முயற்சியின் விளைவா என்பதை ஆசானால் சொல்ல முடியவில்லை. தூண்டி துளைத்து கேட்ட பொழுது தெரியாது என்று எந்த கேள்விக்குத்தான் பதில் சொல்லியிருக்கிறார் அவர். அதை பத்தி நமக்கென்னடே, 3 சீட்டு விளையாடதுக்கு சோக்கான இடம் என்று சொல்லி மழுப்பி விடுவார். வாஸ்தவம்தான்.
சுமார் 50 வருஷங்களாகவே எங்களூரைச் சேர்ந்தவர்களும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்தவர்களுமான மைனர் பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய மனநமைச்சல்களை தீர்த்து கொள்ள அவசியமான பழக்க வழக்கங்களின் ஆரம்ப பாடங்களை காற்றாடி மரத்தோப்பில்தான் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லலாம். மூணுச்சீட்டு என்ன, உருண்டை என்ன, புட்டிகள் என்ன, கொக்கோக உபன்யாசங்கள் என்ன, வாத்தியாச்சன சூத்திர விரிவுரைகள் என்ன, இன்னும் ரகசிய நோய்களின் கூறுகள் நிவாரணம், பழைய கோத்திகள் புராணம், இவற்றையெல்லாம் தோப்பில் நின்ற காற்றாடி மரம் ஒவ்வொன்றும் மௌன சாட்சியாக நின்று கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் தெரிந்து கொண்ட விஷயங்கள்தாம். இயற்கையின் ஆணையை வாழ்வின் கோலமாக விரித்திருக்கும் அந்த எளிய ஜீவிகளுக்கு மனிதனின் மனவிகாரமும் ஆசைகளின் அனந்த கோடி சாகைகளும் வக்ரங்களும் பயத்தையும் திக் பிரமையையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடும். காலை வெயிலேற வந்து சேரும் மாடுமேய்ச்சி பையன்கள் எருமை மந்தையை புலிக்குளத்தில் தள்ளிவிட்டு காற்றாடி மரத்தோப்புக்குள் புகுந்து தோப்பையே 2 பட அடிப்பார்கள் என்றார் தாமோதர ஆசான். முக்கியமாக அவர்கள் அந்நாட்களில் மரக்குரங்கு விளையாடுவார்களாம். மாடுமேய்ச்சி சிறுவர்களின் உள்ளங்கைகள் உராய்ந்து மரக்கிளைகளில் வழவழப்பு எரிகிற போது அவர்களுடைய கைகளோ காய்த்து வெடித்து மரக்கிளைகள் போல சொரசொரப்பேறிவிடும் என்று தன்மை நவிர்ச்சியுடன் வருணித்தார் ஆசான். கிளைக்கு கிளையும் மரத்துக்கு மரமும் தாவி தாவி வந்ததில் சிறுவர்களுக்கு நாளாவட்டத்தில் அந்தரத்தில் மனசுக்கு ரொம்பவும் இசைவான ஒரு சஞ்சார மார்க்கம் கூடிவிட்டது என்றும், கண்ணை மூடிக்கொண்டு குதிக்கிற இடங்களிலும் வாகான கிளைகள் முளைத்து அவர்களை ஏந்தி எடுத்துக்கொள்ளும் என்றும் ஆசான் தன்னுடைய பாணியில் சொன்னது நினைவுக்கு வருகிறது. மரக்குரங்கு அழுத்துவிட்டால், குழிப்பந்து அல்லது குஷி பீத்து கொண்டு கிளம்பிவிட்டால் சில சமயம் அரை துண்டை அவிழ்த்து மரத்தடியில் வீசி எறிந்துவிட்டு புழுதி மண்ணில் கட்டிப்பிடித்து குஸ்தி போட்டு உருளுவார்களாம். நாணம் என்பதெல்லாம் பிறருடைய பார்வைக்குத்தானே. அந்த இடமும் சரி, பரஸ்பரம் அவர்கள் கொண்டிருந்த உறவுகளும் சரி, சம்பிரதாய நாணத்தை அவ்வளவாக வற்புறுத்தக்கூடியதும் அல்ல. வசைகளை மனம் போன போக்கில் வாய்விட்டு கத்தவும், கற்பனையும் பதச்சேர்க்கையில் ஆசையும் இருந்தால் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக புதிய வசைகளை உற்பத்தி செய்யவோ, அவற்றை நூதனமான தினுசுகளில் உச்சரித்து திருப்தி தேடிக்கொள்ளவோ செய்யலாம். இனவிருத்தியின் புதிர் பிஞ்சு உள்ளங்களில் குறுகுறுப்பது இயற்கைதானே. அவ்வப்போது அவர்கள் மத்தியிலிருந்தே குருக்கள் தோன்றி ரசமாகவும் தெளிவாகவும் சிருஷ்டி முடிச்சை அவிழ்த்து குழந்தைகளின் அஞ்ஞானத்தை அகற்றி வந்தார்கள். இதேபோல அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ சந்தேகங்கள். பல குழந்தைகளுக்கு எண்ணற்ற புதிர்கள் காற்றாடி மரத்தோப்பில்தான் அவிழ்ந்தன என்று சொல்ல வேண்டும். ஞான பரிவர்த்தனைக்கு எப்பொழுதுமே அவசியமான அமைதியான சூழ்நிலை அங்கு நிலவி வந்தது ஒரு சௌகரியம்தான். ஒரு விதத்தில் காற்றாடி மரத்தோப்பு அழிக்கப்பட்ட தினத்தை எங்கள் ஊரில் மிஞ்சியிருந்த கடைசி ஏகாந்தம் அழிந்த தினமாகவும் சொல்லலாம். காற்றாடி மரத்தோப்பை பற்றிய பழைய விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொன்ன ஆசான் தோப்பு நகர பூங்காவாக உருமாறிய அற்புதமான காட்சியை அல்லது கோரமான காட்சியை காண காத்து கொண்டிருக்காமல் விடை பெற்றுக் கொண்டு விட்டார். ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. காற்றாடி மரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து மண்ணில் விழுந்த காட்சியை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தது இப்பொழுது கூட பசுமையாக என் நினைவில் தங்கி நிற்கிறது. எனது சகபாடியும் அருமை நண்பனுமான சக்கரபாணி ராவுதான் தகவல் தந்து வலுக்கட்டாயமாக என்னை இழுத்துக்கொண்டு போய் காண்பித்தான். அடிமரம் மலர மரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சாயும். கிளைகள் தரையில் மோதி நொறுங்கும் அதிர்ச்சியில் மரம் மேலே சற்று எம்பி உயர்ந்து மீண்டும் தொப்பென்று விழுந்து சரியும். பாரத போர் முடிந்த குருக்ஷேத்திரம் மாதிரி பிணக்காடாய் காட்சியளித்தது தோப்பு. தனிமரம் ஒவ்வொன்றும் விழுந்து கிடந்த அவலம் வைதவியம் பூண்ட அன்று விதவை ஒருத்தி விழுந்து கிடக்கும் அவலத்தையே நினைப்பூட்டிற்று எனக்கு. நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொழுதே ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருந்தது. காற்றாடி மரத்தோப்பு நகர பூங்காவாக உருமாறிய காலம் தாமோதர ஆசானின் பழைய காலம் அல்ல. புளியமர ஜங்ஷன் திமிலோகப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. புலிக்குளம் மறைந்து சுற்றி வர பஜாரும் தெற்கே பஸ் ஸ்டாண்டும் முளைத்துவிட்ட காலம் அது. வாகனாதிகளின் பேரிரைச்சலும் ஜன நெரிசலும் அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருந்த காலம் அது. அந்த நவநாகரிகமான சூழ்நிலையின் மத்தியில் காற்றாடி மரத்தோப்பின் தோற்றம் பலருக்கு கல்லூரி மாணவியின் தலையில் தவறுதலாக சூட்டப்பட்ட ராக்கொடி மாதிரி சர்வ ஆபாசமாக பட்டிருக்கலாம்.
இந்த காற்றாடி மரத்தோப்பு மட்டும் இங்கில்லாத வரையிலும் என்று கற்பனை செய்து மகிழும் அழகுணர்ச்சியை காலம் அதற்குள் உருவாக்கிவிட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பலருடைய கண்களையும் உறுத்திய பாவத்தை காற்றாடி மரத்தோப்பு கட்டிக்கொண்டது உண்மையானால் அந்த குறையை பகிரங்கமாக பிரகடனம் செய்த பெருமை முனிசிபல் தலைவர் எஃப்எக்ஸ் பெர்னாண்டஸையே சாரும். தோப்பை அழித்து அங்கு ஒரு நவீன பூங்கா உருவாக்குவதே தனது முதல் பணி என்று தனது தேர்தல் வெற்றியை பாராட்டும் முகமாய் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் சொன்னபோது பொதுமக்கள் அதை ஆமோதித்து கரகோஷம் செய்தார்கள். எங்கள் ஊரை ஒரு நவ நாகரீகமாக பட்டணமாக மாற்றுவதற்கான அவருடைய நீண்ட விரிவான திட்டத்தின் முதல் அம்சம் அது என்றும் அவர் பிரஸ்தாபித்தார். முனிசிபல் தலைவர் எஃப்எக்ஸ் பெர்னாண்டஸின் செயல்முறை சாமர்த்தியத்தில் தோப்பு அழிந்து நவீன பூங்கா உருவாயிற்று. பொதுமக்கள் உள்ளங்களில் என்றும் அழியாத நினைவு சின்னத்தை ஏற்படுத்திக் கொண்டார் அவர். காற்றாடி மரத்தோப்பு அழிக்கப்பட்ட நாட்களில் அதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு அடிக்கடி தாமோதர ஆசானின் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னால் வெட்டப்பட இருந்த ஒற்றை புளியமரம் தனது மதியுகத்தால் காப்பாற்றப்பட்டு விட்டதை தனது ஜென்ம சாதனையாக வருணித்து மகிழ்ந்தவர் அவர். நூற்றுக்கணக்கான கோடரிகள் ஏக காலத்தில் விழுந்து நிமிடத்துக்கு ஒன்றாக மரங்கள் சாய்ந்து விழும் காட்சியை தம் கண்ணால் காண நேர்ந்திருந்தால் அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்குமோ. முன்போல் தனி மனிதனின் புறப்பாடா என்ன இது? ஒரு ஆட்சியின் தலைமை பீடம் பிறப்பித்திருக்கும் ஆணை அல்லவா? மக்களால் மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பீடமாயிற்றே இது. ஒவ்வொரு தனி மனிதனின் நாடித் துடிப்பும் உள்ளார்ந்து உறைந்து கிடக்கும் தலைமை பீடம். அப்படியானால் யார் யாரை எதிர்க்க முடியும்? இருந்தாலும் ஆசான் மட்டும் உயிரோடு இருந்தால் காலம் பூண்டுள்ள கோலங்களை உணராமல் தார்பாய்ச்சி கட்டிக்கொண்டு அன்றும் வந்து சேர்ந்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இன்றோ ஒரு சாதாரண இளைஞன் எழுப்பும் சாதாரண கேள்வியின் முன் ஆசானின் பெத்தம் பெரிய தந்திரங்களும் ஒரு முழம் சவடால்தனமும் கலகலத்து போய்விடாதா? தாமோதர ஆசானே, உமக்கு காற்றாடி மரத்தோப்பு அழிக்கப்படுவதில் விருப்பமில்லை என்றால் அடுத்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பூங்காவை அழித்து பழையபடி தோப்பாக மாற்ற சகல உரிமைகளும் சுதந்திரமும் உமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆரம்பித்து அந்த இளைஞன் பேசிக்கொண்டு போகிற போது என்ன பதில் சொல்ல முடியும் தாமோதர ஆசானால்? வாய்க்கட்டி போய்விடாதா அவருக்கு? அப்படியே அவர் அவனிடம் விருதாச்சண்டைக்கு சென்றாலும் பேச பேச ஆசானுடைய பழமை புத்தியும் பத்தாம்பசலி கொள்கைகளும் அம்பலமாவதை தவிர வேறு என்ன லாபம் ஏற்படக்கூடும்? எவ்வளவுதான் புத்தியசாலியாக இருக்கட்டுமே ஆசான், அவரால் இந்த இளைஞனுடைய பாஷையை புரிந்து கொள்ள முடியுமா? கடைசியில் ஆசானுடைய மூளைக்கு ஒரு விஷயம் தட்டுப்பட்டுவிடும். அன்று லாண்டரிக்காரன் சோசப்பு துணிகளுக்கு பெட்டி போட்டபடி கட்டியம் கூறிக்கொண்டிருந்த நாட்கள் வந்து சேர்ந்து விட்டன என்பது மட்டும் அவருக்கு கட்டாயம் புரிந்துவிடும். போகிற போக்கில் 2 பிடி மண்ணை வேண்டுமென்றால் அள்ளி போட்டு வாயார வைது ஆங்காரத்திற்கு அற்பசாந்தி தேடிக்கொள்ளலாம். தாமோதர ஆசான் அவருடைய நாட்களிலேயே விடை பெற்றுக் கொண்டு விட்டது ரொம்பவும் நல்லதாய் போயிற்று. இருந்தாலும் தாமோதர ஆசானின் மறைவோடு அவருடைய பார்வையும் இந்த உலகத்தை விட்டு மறைந்துவிட்டது என்று சொல்வதற்கில்லை. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. மரங்கள் விழுந்து சாய்வதை திக்பிரமை பிடித்தவர் போல் பார்த்து கொண்டிருந்த ஒரு வயோதிக நாடார் திடீரென்று தன்னருகே நின்றிருந்த இளைஞனின் தோள்பட்டையை தொட்டு, தம்பி, எதுக்கடைய மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க என்று கேட்டார். நான் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தேன். செடி வைக்க போறாங்க என்று பதில் சொன்னான் இளைஞன். எதுக்கடைய செடி வைக்க போறாங்க என்று கேட்டார் வயோதிக நாடார். காத்துக்கு என்றான் இளைஞன். மரத்தை காட்டிலும் செடியாடை கூடுதல் காத்து தரும் என்று கேட்டார் வயோதிக நாடார். அழகுக்கு என்று இளைஞன் தனது பதிலை திருத்திக் கொண்டான். செடிதான் அழகாட்டு இருக்குமோ? செடி மரமாயிடாதோ? இளைஞன் கிழவர் முகத்தை பார்த்தான். பொறுமையிழந்து, மரமாட்டு வளராத செடிதான் வைப்பாங்க, இல்ல வெட்டி வெட்டி விடுவாங்க என்றான். வெட்டி வெட்டி விடுவாங்களா? ஆமா. அட பைத்தார பயக்கலா என்றார் கிழவர். தொடர்ந்து சில நயமான பச்சை வசைகளை உதிர்க்கவும் ஆரம்பித்தார். அகங்காரம் அக்ஷர சுத்தத்திலும் அழுத்தமான உச்சரிப்பிலும் நன்றாக வெளிப்பட்டது. உலகம் அழிவை நோக்கி உருண்டு கொண்டிருக்கிறது என்ற
தன்னுடைய முடிவை வற்புறுத்த மேலும் ஒரு உதாரணம் கிடைத்துவிட்ட சந்தோஷம் வயோதிக நாடாரின் முகத்தில் நன்றாக பிரதிபலித்தது. அன்று அவருடைய கேள்விகளிலும் அக்ஷர சுத்தமான வசையிலும் தாமோதர ஆசானுடைய முகத்தைத்தான் நான் கண்டேன். நாடாருடைய முகம் முற்றிலும் வித்தியாசமானதுதான். ஆனால் சிறிதும் சந்தேகமில்லை, குரல் ஆசானுடையதே. அப்படியானால் கடைசி வரையிலும் இவர்களுடைய முணுமுணுப்பும் பின்னால் இருந்து எழுந்து கொண்டுதான் இருக்கும் போலிருக்கிறது. ரொம்பவும் அனாதியான முணுமுணுப்புத்தானே இது. இந்த முணுமுணுப்பை நின்று கேட்க ஓடும் உலகம் என்றாவது அக்கறை செலுத்தியதுண்டா? காலத்தின் ரகசிய அறைகளில் சுருள் விரியும் புரட்சி கோலங்கள் எல்லோரையும் பின்தங்க அடித்துவிடும் போல் இருக்கிறது. புரட்சிவாதியும் காலத்தின் வேகத்தில் பின்தங்கி புதிய புரட்சிவாதிகளின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி சாகிறான். இருந்தாலும் காற்றின் வேகத்துக்கு அனுசரணையாக சிறுவன் பரம உற்சாகத்தோடு நூலை சரசரவென்று விட்டுக் கொடுக்கிற பொழுது தனது பாரத்தால் கொஞ்சம் கீழே இழுக்கும் வாள்தான் பட்டத்தை கரணமடிக்க விடாமல் காப்பாற்றுகிறது என்று தோன்றுகிறது. சரிந்து விழும் மரங்கள் காலியாக்கும் இடத்தை லபக் லபக் என்று சூரிய ஒளி பிடித்துக்கொண்டு முழு பிரகாசத்துடன் ஜொலிக்கிறது. தோப்பை அண்டி கிடந்த இருள் இப்போது போன இடம் தெரியவில்லை. கண் ரொம்பவும் கூசுகிறது. 1000 பந்தல் பிரித்தது போலவும் அங்கு மட்டும் வெள்ளி உருகி மழையாய் பெய்வது போலவும் பார்வை கூசும்படி ஒளிர்கிறது. வேலைகள் தொடர்ந்து அதிதுரிதமாக நடந்தேறுகின்றன. ஆண்களும் பெண்களும் நூற்றுக்கணக்கானவர்கள் நின்று வேலை செய்கிறார்கள். தஞ்சாவூர்கார இளைஞன் வந்து சேர்ந்து பதவியையும் ஏற்றுக்கொண்டு விட்டான். பூங்காவன கலையை அயல் நாட்டில் சென்று படித்து திரும்பியவன் அவன். அவனுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தமாயிருந்த சம்பளத் தொகை எங்களுடைய ஏழை முனிசிபாலிட்டியை பொறுத்தவரை கௌபீனத்தை அவிழ்த்து தலைப்பாகையை கட்டிக்கொள்ளும் காரியம் என்பது ஒருபுறம் இருக்க, வலுவான சிபாரிசுகளின் பேரில்தான் இத்தாலியை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்த அவன் தனது சேவகத்தை எங்களுக்கு அளிக்க ஒப்புக்கொண்டான் என்றும் கூறப்பட்டது. அவனுடைய மேற்பார்வையில்தான் வேலைகள் நடந்தேறின. புழுதி மண்ணை அகற்றி தரையை சமமட்டமாக்கி களிமண் பரப்பி நெடுகிலும் புல் நட்டார்கள். பாத்தி பிடித்து விட்டார்கள். நடமாட்டத்துக்கு வளைந்து செல்லும் பாதைகள் அமைத்தார்கள். பாதையோரங்களில் வண்ண வண்ணமாய் குட்டைச் செடிகள் பாரா நின்றன. கம்பி வளைவுகளை எழுப்பி கொடிகளை படரவிட்டார்கள். அபூர்வமான செடிகளும் கொடிகளும் வரவழைக்கப்பட்டன. அக்கறை சீமைகளில் இருந்து கூட சில அபூர்வ தினுசுகள் வந்து சேர்ந்தன. ரோஜா, பிச்சி, முல்லை, இருவாட்சி, மல்லிகை போன்ற சாதாரணங்களுக்கு இடமளிக்கப்படவில்லை. பூக்கும் இனங்கள் பரிபூரண பகிஷ்கரிப்புக்கு ஆளாகிவிட்டதாக எண்ண வேண்டியிருந்தது. பூங்காவின் மத்திய பிந்துவில் அலங்கார குளம் ஒன்று அமைத்தார்கள். அதன் வடிவமே நூதனமாக இருந்தது. அதன் வடிவத்திற்கு இயற்கை பொருள் ஒன்றை உவமை கூறிவிட முடியாத நூதனத்தன்மையே அதன் அழகின் அடிப்படை என்று தோன்றிற்று. அலங்கார குளத்தில் ரப்பர் வாத்துக்கள் மிதந்து சென்றன. ரப்பர் வாத்துக்கள் தான் உண்மையான வாத்தை விடவும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. குளத்தில் மீன்களும் வளர்க்கப்பட்டன. அலங்கார குளம் பாசி படராது அன்றாடம் சுத்தம் செய்யப்பட்டதாலும் யாரும் குளத்துக்குள் கோழை துப்பிவிடாமல் கண்காணிக்க சிப்பந்தி அமர்த்தப்பட்டிருந்ததாலும் மீன்களுக்கு காலையிலும் மாலையிலும் டின் உணவு போடப்பட்டது. பூங்காவின் ஒரு பகுதியில் ஒரு சிறு மிருக காட்சி சாலை முளைத்தது. யானையும் கரடியும் மயிலும் மானும் அங்கு காட்சி தந்தன. என்ன துல்லியமான வடிவங்கள்! எல்லாம் ஒரே பச்சை நிறம். தடித்த சட்டம் போட்ட மூக்கு கண்ணாடியும் படிய வாரிவிடப்பட்ட அடர்த்தி கேசமும் நீள வெள்ளை நிஜாரம் அணிந்த இளைஞன் அந்த தஞ்சாவூர்காரன். தனது கையில் இருக்கும் தோல் அட்டை போட்ட கனமான புத்தகத்தை அடிக்கடி புரட்டி பார்த்து ஏவி வர ராட்சச கத்தரிகளை தூக்கிக் கொண்டு நிற்கும் வேலையாட்கள் இளைஞன் சுட்டும் இடங்களை கத்தரித்து விடுகிறார்கள். இளைஞன் அண்டையில் நெருங்கியும் தொலைவில் விலகியும் நேரெதிராக நின்றும் பக்கமாட்டுகளில் ஒதுங்கி வலது காலை மடக்கி முட்டுக்குத்தியும் கண்ணை இடுக்கியும் தோல் பைண்டு போட்ட புத்தகத்தை அடிக்கடி புரட்டியும் ராட்சச கத்தரிகளை ஏந்தி கொண்டிருப்பவர்களை ஏவிய வண்ணமாயிருக்கிறான். அன்றாடம் மிகவும் நுட்பமான மேற்பார்வை தேவைப்படுகிறது. அவன் கண் தப்பினால் பிடி கொம்பு முளைத்து களிராகிவிடும். மான் சதை போட்டு உப்பிவிடவோ வாத்து தோகை விரித்து ஆடவோ இது போல வேறு அனர்த்தங்கள் நிகழ்ந்துவிடவோ கூடும். அழகு திட்டமிட்டபடி உருவாகாமல் எல்லாம் பாழ்பட்டு போய்விடக்கூடும். எங்களூர் நவீன பூங்காவில்
தஞ்சாவூர்கார இளைஞன் அவனுடைய அத்தனை சாகசங்களையும் செய்து காட்டினான் என்று ஞாபகம். செடிகளில் அவன் கட்டளையிட்ட நிறத்தில் பூக்கள் மலர்ந்தன. நீளும் கொடிகள் அவன் கைவண்ணத்தில் சுருள் சுருளாகச் செய்தான். குறுகிய செடிகளிலும் அவன் விருப்பம் போல் இலைகள் நீண்டு தொங்கச் செய்தான். விஞ்ஞான தாரை அவன் பிரம்மாவின் முகத்தில் முடிந்த மட்டும் வாரி பூசி எல்லாரையும் திகைக்கடித்தான். நவீன பூங்காவின் மற்றொரு மூலையில் ரேடியோ அலறிக்கொண்டிருந்தது. மாலைகளில் அங்கு வந்து சேர்ந்து வம்பு பேசுகிறவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ரேடியோ சங்கீதம் மிக இடைஞ்சலாக இருந்திருக்கலாம். பின்னால் அவர்களுக்கு இது மிகவும் பழக்கப்பட்டு வம்பு கச்சேரிக்கு அவசியமான ஒரு பின்னணி இசையாகிவிட்டது. மாலை வேளைகளில் புல்தரைகளிலும் பெஞ்சுகளிலும் உட்கார இடம் இல்லாதபடி கூட்டம் வந்து சேர்கிறது. ஆடவரும் பெண்களும் வந்து சேர்கிறார்கள். காதலர்களை அபூர்வமாகத்தான் காண முடிகிறது. ஆனால் புதுமண தம்பதிகள் கல்யாணம் முடிந்த வாரத்திலேயே அநேகமாக அங்கு வந்து விடுகிறார்கள். இனிமேல் கிட்டாது என்ற முன் உணர்வுடன் அவர்கள் முதல் வாரங்களை அவசரமாக அனுபவிக்க தேடி அலையும் இடங்களில் பூங்காவும் இடம்பெறுகிறது. கவிழ்ந்து படுத்து தாடையில் இடது கையூன்றி உள்ளங்கால்களை நட்சத்திர மண்டலத்துக்கு காட்டியபடி மேலே தூக்கி காதலன் முகம் நோக்கி புன்னகைகள் பூத்தும் நாணத்தின் செம்பூச்சு முகத்தில் படர சற்றைக்கொரு தரம் இமைகள் தாழ்த்தி பார்வையை புல்தரையில் பதித்தும் தோள் குலுங்க முதுகு அதிர கலகலவென்று நகைத்தும் அவர்கள் சல்லாபிக்கிற அழகுக்கு ஈடு சொல்ல ஏதுமில்லை என்றே படுகிறது. சில சமயம் அவர்கள் வலது கையை முன்னால் நீட்டி அதன் மீது தலை சாய்த்து சோர்வுற்ற பாவனையில் போதை ஏறிய விழிகளைச் சுருக்கி உயிலாய் சரிந்து விழுகிற போது நவீன சலனங்களில் மிளிரும் பெண்மையின் காந்தி மனசை சொக்கடித்து விடுகிறது. சராசரி பெண்மை இதுபோல் நளினமான சலனங்களை இதற்கு முன் எப்பொழுதும் சாத்தியமாக்கிக் கொண்டதாக தெரியவில்லை. சில சமயம் முந்தானைகள் நவீன மோஸ்தரில் விலகி கிடக்கின்றன. எடுத்து இடது தோள் நுனியில் இழுத்துவிட மீண்டும் மீண்டும் நழுவி விழும் இந்த முந்தானைகளின் குறும்பை என்னவென்று சொல்ல? சிறுவர்களும் சிறுமிகளும் சுண்டல், பொரிக்கடலை, பட்டாணிக்கடலை, நிலக்கடலை விற்கிறார்கள். ஆடவர் வாயில் பெண்டிர் புகையேற்றி மகிழ்கிறார்கள். கண்ணாடி ஜம்பர் வழியாக தோள்பட்டைகளிலும் விசாலமான முதுகுகளிலும் தூக்கலாக முனைக்கும் நாடாக்கள் பார்வையை வெட்டி இழுத்து கொண்டிருக்கின்றன. கடைக்கண் வீச்சுக்களில் சில கொடூர பாங்குகள் மனசை அப்படியே அலையாய் சுருட்டி பாறையில் மோதி கண்ணாடி துகள்களாக சிதற அடிக்கின்றன. அந்த நிமிஷ சன்மார்க்க உறுத்தலின் முகத்தில் காரி உமிழ தோன்றுகிறது. அலங்கார குளத்தை சுற்றி வர போட்டிருக்கும் பெஞ்சுகளில் பென்ஷன் பெற்றவர்கள் மட்டும்தான் அமரலாம் என்று சட்டம் இல்லை. போர்டு கூட எழுதி மாட்டப்படவில்லை. ஆனால் நாள்பட்ட பழக்கத்தில் அந்த இடம் வயோதிகத்திற்கு அனுபவ பாத்தியதையாக பட்டா பதிந்து விட்டது போலும். அங்கு நரைத்த குடைகளும் கைத்தடிகளும் பெஞ்சோரங்களிலிருந்து நழுவி விழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடமே பெஞ்சுகளும் செடிகளும் கொடிகளும் குழாய் விளக்குகளும் அலங்கார குளமும் கூட மூப்பெய்து விட்டதாகவே தோன்றுகிறது. சிரிப்புகளில் பொய்ப்பற்களின் அழகு வரிசை அருவருப்பூட்டுகிறது. சீதோஷ்ண நிலை பற்றி குறைப்பட்டுக் கொள்வதற்கும் ஒரு முடிவு முற்றுப்புள்ளி கிடையாதா? காற்றும் மழையும் தென்றலும் தூற்றலும் பனியும் வெயிலும் குளிரும் வாடையும் ஆகாது என்றால் யார்தான் என்ன செய்ய முடியும்? கடலோரங்களில் மழை பெய்யலாம் என்று வானிலை ஹேஷ்யம் அறிவிக்கப்படுகிற நிமிஷங்களிலேயே பலருக்கு தும்மல் போட்டு விடுகிறதே. பஜார் சிமெண்ட் ரோடு வழி ஹாரனை முழக்கிக் கொண்டு யந்திர வாகனாதிகள் பாய்கையில் அவர்கள் மிகுந்த இம்சைக்கு ஆளாகி முகத்தை சுளித்து வெறுப்பு காட்டுகிறார்கள். இவ்வுலக சக்திகள் அனைத்தும் அவர்களை வேதனைப்படுத்த சதி செய்து வருவதாகவே அவர்களுக்கு படுகிறது. நிரபராத முகங்களுடன் அவர்கள் கல் மனசை நெகிழும்படி சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். கலி கலி என்று அடிக்கடி அலுத்துக் கொள்கிறார்கள். பூங்கா வழி செல்லும் நவீன யுவதிகளை அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். பெண்ணும் பின்னால் பெண்மையும் அம்பலமாகிவிட்ட அநியாயத்தை விமர்சித்து முணுமுணுத்துக் கொள்கிறார்கள். கார்களும் லாரிகளும் தூம படலத்தை கிளப்பிவிட்டு போகையில் ரத்தமற்றி சுண்டி காய்ந்து போன விரல்களால் மெல்லிய வெள்ளை அங்கமஸ்திரத்தை அவசரமாக இழுத்து மூக்கையும் வாயையும் பொத்திக் கொள்கிறார்கள். தூசி தணிந்ததும் எரிச்சலுடன் பொடி போட்டுக் கொள்கிறார்கள். முன்னாட்களில் உலகம் சீராக சுற்றி கொண்டிருந்த அழகை பரஸ்பரம் நினைவூட்டி பழையகால நினைவுகளில் அழுந்தி போய்விடுகிறார்கள். ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியர் பகுதிக்கு
அவர்களில் எவரேனும் எழுதிய கடிதம் வெளியாகிற நாட்களில் அது சம்பந்தமான சர்ச்சைகளில் சளைக்காமல் ஈடுபடுகிறார்கள். மாலை வேளைகளில் அவர்கள் ஒன்றுபடுகிற பொழுது பரஸ்பரம் உடல்நிலை குறித்து விசாரித்துக் கொள்கிறார்கள். நாள் செல்ல செல்ல பத்திய உணவின் பட்டியல் விரிந்து கொண்டே போகிறது அவர்களுக்கு. தங்கள் பட்டியலை பிறருடைய பட்டியலோடு ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அல்லது சந்தோஷப்படுகிறார்கள். சமதர்ம சந்தோஷம் அளிப்பது கடவுளால் சாத்தியமில்லை என்றால் பாரபட்சம் காட்டாமல் துன்பப்படுத்திவிட்டாலும் போதும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. தற்போதைய அனுபவ அறிவோடு பாலியம் திரும்பி வாழ்க்கை ஆரம்பித்தால் அது எவ்வளவு மகோன்னதமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கிறார்கள். மகத்தான தோல்விகளை மறைக்க அற்ப வெற்றிகளை பறையடித்துக் கொள்ளும் பலஹீனம் பரஸ்பரம் அம்பலமாகி வெட்ட வெளிச்சமாகிவிடுகிற பொழுது ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொள்ளவே வெட்கமாயிருக்கிறது அவர்களுக்கு. இருந்தாலும் அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள். உறக்கச் சிரித்தால் இருமல் குறுக்கிட்டு விடுவதால் இருமல் குறுக்கிடாமல் எவ்வளவு தூரம் உறக்கச் சிரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உறக்கச் சிரிக்கிறார்கள். நீரிழிவு அல்லது இரத்த அழுத்தம் ஆகிய 2 நோய்களில் குறைந்தபட்சம் ஒன்றினாலாவது பீடிக்கப்படாதவர்களுக்கு அலங்கார குளத்தண்டை பெஞ்சுகளில் இருக்கை அளிக்கப்பட மாட்டாது என்று தங்களுடைய பழைய ஹாஸ்யத்தை அடிக்கடி சொல்லி எல்லோரும் சேர்ந்து சிரித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் பயங்கர ஏமாற்றத்துக்கு குறைந்தபட்சம் அவரிடமிருந்து திடீர் மரணம் என்னும் அதிர்ஷ்ட பரிசு ஒன்றேனும் லபிக்குமெனில் இழைக்கப்பட்ட துரோகம் அனைத்தையும் மறந்து கருணாமூர்த்தி என அவரை போற்ற சித்தமாகியிருப்பது அவர்கள் பேச்சில் வெளிப்படுகிறது. சகாக்களில் எவருக்கேனும் திடீர் மரணத்துக்கு சீட்டு விழுகிற போது கடவுளே எனக்கும் என்று அவர்கள் மனம் நெகிழ்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பூங்காவின் ஒரு மூலையில் காந்திஜிக்கு ஒரு ஞாபகார்த்த ஸ்தூபி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய பொன்மொழிகள் அதில் செந்தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. கால் ஜோடணிந்து படியேறி செல்வோரை தடுக்கவும் ஸ்தூபியின் அடியில் அமர்ந்து புகைப்பிடிப்போரை எழுப்பி அடிப்பதற்கும் முனிசிபாலிட்டி ஒரு சேவகனை நியமித்திருக்கிறது. அவன் காக்கி கதர்ச்சட்டை அணிந்தவனாக காட்சியளிக்கிறான். புல்தரையிலிருந்து ஆங்கில பட விமர்சனங்களும் தமிழ் பட விமர்சனங்களும் கேட்கின்றன. தரமாகவே பேசிக்கொள்கிறார்கள். உத்தி சம்பந்தமான நுணுக்கங்கள் கூட விரிவாக ஆராயப்படுகின்றன. பிரபல தமிழ் நடிகைக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுவிட்ட செய்தி அன்றைய தினசரிகளின் மாலை பதிப்புகளில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புல்தரையில் அமர்ந்து சில கல்லூரி மாணவர்கள் இது பற்றி கவலை தெரிவித்து பேசிக்கொள்கிறார்கள். பதிலுக்கு பணம் கட்டி இரத்த கசிவு நின்றுவிட்டதா என்று விசாரித்து தந்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் தந்தி ஆபீஸ் வாசலிலேயே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறான். சைக்கிளில் அவனுடைய அவசர வருகையை எதிர்பார்த்து அவர்கள் பொறுமையிழந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். அவர்களில் வயதில் முதிய இளைஞன் வைத்திய சாஸ்திரத்தின் நவீன அபிவிருத்திகளை தனது சகாக்களுக்கு நினைவூட்டி அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி தனக்கும் ஆஸ்வாசம் தேடிக்கொள்கிறான். 2 தினங்களுக்கு முன் ஒரு பிரசவ சீனில் அவள் தத்ரூபமாக நடித்ததைத் தொடர்ந்தே இத்தேக உபாதைக்கு ஆளாக நேர்ந்தது என்பதும் அவர்கள் பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது. கவலை காரணமாக இளைஞர்களுக்கு அந்த நிமிஷங்களில் ஒரு தெய்வ பக்தியும் வேதாந்த விசாரமும் ஏற்பட்டு உண்மையுணர்ச்சி உள்ளவர்களை கடவுள் சோதிப்பது சகஜம்தான், நல்லவர்களுக்கு காலமில்லை என்றெல்லாம் பேச தலைப்படுகிறார்கள். வாடி அவர்களுடைய முகங்களை பார்க்கிற பொழுது நடிகையின் இரத்த இசைவு நின்றுவிட அந்தரங்க சுத்தியோடு பிரார்த்தனை செய்யவே தோன்றுகின்றது. புல்தரையில் அரசியல் விமர்சனங்கள் காதை துளைக்கின்றன. காவி கதர் ஜிப்பாக்களும் அழுக்கு கரை கதர் வேஷ்டிகளும் ஆபாச பச்சைக்கரை அங்கவஸ்திரங்களும் கண்களுக்கு புலனாகின்றன. சம்பாஷணை விவாதமாகி உஷ்ணமேறி சண்டையாக உருமாறுகிற பொழுது கத்தல் பயங்கரமாக கேட்கிறது. தலையையும் 2 கைகளையும் ஆட்டி அசைத்து முகம் சர்வ விகாரமாக கோண, விழிகள் சிவந்து ஈரங்கசிந்து பிதுங்க, குரலை உயர்த்தி எதிராளியை பேச ஒட்டாமல் அடித்து காமவெறி பிடித்துவிட்ட கடுவன் பூனை மாதிரி பயங்கரமாக கத்துகிறார்கள். பஞ்சமம் கருத்தின் திட்பத்துக்கு அறிகுறியாக கருதப்படுகிறது போலும். கொச்சை போனையிடம் புல் முளைத்து விட்டது. தினசரிகளின் தலையங்க பாஷையை எப்போது தங்கள் வாய்க்கொள்ளு மட்டும் திணித்துக் கொண்டார்கள் என்பது அவர்களுக்கேனும் தெரியுமோ என்னவோ. கடலைக்கார கிழவியிடம் ஒருவர் கடலை வாங்காததற்கு கம்மி பட்ஜெட் என்று காரணம் கூறுகிற பொழுது அவள் கூட அதை சாதாரணமாகவே வாங்கிக் கொண்டு நகர்ந்து விடுகிறாள்.
பூங்காவுக்குள் தினசரிகளின் மாலை பதிப்புகள் வெகு வேகமாக விற்றழிகின்றன. கலியின் கோலம் பாஷையாகவும் படமாகவும் அதில் விரிகிறது. முன்பக்க கொட்டை எழுத்துகளில் இடம் பிடித்துக் கொள்ளும் ஓடுகாலிகளின் பெருக்கம் மனைவியின் இருப்பை எதிர்பார்த்து வீடு திரும்புவது விவேகமல்ல என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. செய்திகளை அதிக மனனம் செய்து கொள்ளுகிறவர்கள் நண்பர்கள் வட்டங்களில் விசேஷ கௌரவம் பெறுகிறார்கள். நடமாடும் அந்த செய்தி இசைத்தட்டை சுழலவிட்டு நண்பர்கள் ஆனந்தமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்தி மூட்டைகள் ஞான சிகாமணிகளாக கருதப்படுகிற பொழுது தாங்கள் பெற்றுவிட்ட பட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் மிகுந்த ஆயாசத்துடன் இலவச வாசிப்பு சாலைகள் தோறும் ஏறி இறங்கி செய்திகளை தங்களால் முடிந்த மட்டும் மூளைக்குள் திணித்துக் கொள்கிறார்கள். ஒரு கரிச்சாங்குருவியை ஒரு நிமிஷம் கூர்ந்து நோக்கவோ, நதியின் மந்தமான கதியில் மனசை பறிக்கொடுக்கவோ, கிழிஞ்சல் தேடி கடலோரம் சிறிது தூரம் நடந்து செல்லவோ அவர்களுக்கு பொழுதில்லை என்று ஆகிவிட்டது. பேராசிரியர் ஒருவர் கைவிரல்களை மறைக்கும் ஜிப்பாவுடனும் கழுத்து வழி முழங்கால் வரையிலும் தொங்கும் அங்கவஸ்திரத்துடனும் பூங்காவுக்குள் நுழைந்து முன்னேறி வருகிறார். நிமிர்ந்த நடை, முகத்தில் வயதுக்கு மீறிய பக்குவத்தின் மந்தம், மேற்பார்வையிடும் கண்கள். இவரை கண்டதும் புல்தரையில் அமர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் ஏக காலத்தில் எழுந்து நின்று ஏக காலத்தில் புகையும் விரல்களை பிருஷ்டபாகத்தில் மறைத்துக் கொண்டு வாய்க்குள் அகப்பட்டுவிட்ட புகையை வேர்வைக்கு நெஞ்சில் ஊதிக்கொள்வது போல மோவாயை திணித்து பிசிராக வெளியேற்றி மாலை வணக்கம் ஐயா என்கிறார்கள். பேராசிரியர் முகம் மலர்கிறது. அவர் தனது விழிகளை அசைக்காமல் மின்சார மேஜை விசிறி மாதிரி முகத்தை அரைவட்டத்தில் இருமுறை திருப்பி புல்தரையில் அமர்ந்திருக்கின்றீர்களா என்று கேட்கிறார். ஆமாம் ஐயா என்கின்றனர் மாணவர்கள். அருமையான தென்றல் அல்லவா என்று வினவுகிறார் பேராசிரியர். ஆமாம் ஐயா, மிகவும் அருமையான தென்றல் என மாணவர்கள் ஏக காலத்தில் விடையளிக்கின்றனர். பழைய தமிழ் பாடல் ஏதேனும் ஒப்பிக்க பேராசிரியர் முனையக்கூடுமோ என்ற சந்தேகம் தட்டுகிறது மாணவர்களுக்கு. அவ்வாறே எண்ணியவர் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட பாவம் முகத்தில் காட்டி நன்று நன்று அமருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். ஏக காலத்தில் பல பாடல்கள் நினைவுக்கு வந்துவிட்ட சங்கடத்தில் அவர் மாட்டிக்கொண்டு விட்டதாக தோன்றுகிறது. ஒழிக ஊர்வலங்கள் வரிசை வரிசையாக சென்ற வண்ணம் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கானவர்கள் ஏக காலத்தில் அடிவயிற்றை எக்கிக் கொண்டு ஒழிக ஒழிக என்று கத்திக்கொண்டு செல்கிறார்கள். ஒரு மகத்தான கூட்டு இரத்தவாந்திக்கு பின் வீரமரணம் எய்த அவர்கள் கங்கணம் கட்டி புறப்பட்டு வருவதாக தோன்றுகிறது. சிமெண்ட் ரோட்டில் ஒழிக கோஷம் எழுந்ததும் பூங்காவின் புல்தரையில் அமர்ந்திருப்பவர்கள் அவசரமாக எழுந்தோடி ரோட்டோரம் சென்று வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிறார்கள். காலி மனைகளை நோக்கி ஊர்வலங்கள் நகர்கின்றன. பொதுமக்களும் அவர்களுக்கு விருப்பமான திடல்கள் நோக்கி விரைகிறார்கள். அகவிலை ஏறி கிடக்கும் இந்நாட்களில் பொழுதுபோக்குகளில் இது ஒன்றே ஓசியாயிருக்க நல்ல சொற்பொழிவு ஒன்றை கேட்டால் ஒரு சீனியர் வித்வானின் ராகம் தானம் பல்லவி முழு கச்சேரி கேட்ட திருப்தியும் ஏற்படுகிறது. பேச ஆரம்பித்து 100 வருஷங்கள் வரையிலும் ஆகிவிட்டதால் தேவதாசி பரம்பரையில் பூப்பேதிய குட்டிக்கு தொழில் நுணுக்கங்கள் படிவது மாதிரி பிரசங்கிகளுக்கும் தொழில் நுணுக்கங்கள் இயற்கையாகவே படிந்து விடுகின்றன. ஒலிப்பெருக்கிகளின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. அரசியல் தலைவர்களும் மதத் தலைவர்களும் இலக்கியவாதிகளும் புரோகிதர்களும் இசை விற்பனர்களும் விளம்பரக்காரர்களும் ஒலிப்பெருக்கிகளில் தொண்டை கிழிய கத்துகிறார்கள். மசானத்தில் இருந்தும் இடுகாட்டில் இருந்தும் ஒலிபெருக்கியில் இழவ பிரசங்கம் எவ்வளவு கணீரென்று ஒலிக்கிறது. அக்ரகாரத்திலிருந்து அகண்ட ராமஜபம் கேட்கிறது. ஒலிபெருக்கியால் கிளர்ச்சியூட்டப்பட்ட புரோகிதர்கள் அவிழ்ந்து விழுந்துவிட்ட குடுமிகளை மீண்டும் முடிந்து கொள்ள அக்கறை காட்டாமல் ஓவென்று கத்துகிறார்கள். ஒலிபெருக்கி ஊட்டும் கிளர்ச்சி சர்வ வியாபகமாக பரவி வருகிறது. பொதுக்கூட்டங்களில் உள்ளூர் பிரசங்கிகளும் வெளியூர் பிரசங்கிகளும் ஈவிரக்கம் காட்டாமல் ஆட்சி பீடத்தை விமர்சனம் செய்கிறார்கள். சில சமயம் பொறுமை வழி நின்று எச்சரிக்கை செய்வதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். சில சமயம் கிண்டல் செய்கிறார்கள். சில சமயம் கண்ணீர் வடிக்கிறார்கள். பொதுமக்கள் அனுபவித்து வரும் துயரம் அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய வயிற்றெரிச்சலை கிளறுவது போல மேலும் ஒரு தீங்கிழைக்க முற்படுகிறது ஆட்சிப்பீடம். இப்பொழுது அவர்களுக்கு பொத்து கொண்டு வந்து விடுகிறது. துக்கம் தொண்டையை அடைக்க, உணர்ச்சி வெறி பீரிட,
குருதியில் தோய்த்தெடுத்த வார்த்தைகளை கக்குகிறார்கள். இரு கரங்களையும் இயேசு பகவான் மாதிரி முன்னால் நீட்டி நேரு அவர்களே என்று அவர்கள் கத்துகிற பொழுது அந்த விழியின் உண்மையுணர்ச்சியில் ஒவ்வொருவருக்கும் நேரு மகான் தன்னண்டையில் நிற்பதாகவே தோன்றுகிறது. காந்திஜி கொல்லப்பட்டு விட்டார் என்பது உண்மைதான். எனினும் அவர் அடிக்கோலிய அநீதிகள் அவரோடு தொலைந்து போய்விட்டனவா என்ன? எனவே சில சமயம் பிரசங்கிகள் அன்று நீர் இவ்வாறு பேசியதால் தானே, அன்று நீர் இவ்வாறு நடந்து கொண்டதால் தானே என்று ஆரம்பித்து கொஞ்சம் மடக்கி பிடித்து விளாசத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய மனிதாபிமானம் எதையும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட புனித வஸ்துவாக கருத மறுக்கிறது. சில சமயம் தார்மீக கோபத்திலிருந்து பிறக்கும் உணர்ச்சி காரணமாக கொஞ்சம் கொச்சையாகவும் பேசிவிட நேர்ந்து விடுகிறது. இதற்கு கௌரவமிக்க சபையோரின் மன்னிப்பை கோரிக்கொண்டு மேலும் ஆபாசமாக பேசிக்கொண்டு போகிறார்கள். சன்மார்க்கத்தின் தங்க கிரீடம் முள்முடியாகி சன்மார்க்கிகளின் தலையை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இது காரும் ஒழுக்கத்தை யாருக்காகவோ சுமந்ததில் இப்போது மானசீக களைப்பு மேலிட்டு விட்டதால் முறுக்கேறிவிட்ட நரம்புகள் எந்த நிமிஷத்திலும் அறுபட்டுவிடும் என்ற பீதி அவர்களை வாட்டி வதைக்கிறது. நன்மை நன்மை என எண்ணியும் சான்றோன் பட்டத்துக்கு ஆசைப்பட்டும் அவ்வப்போது புறக்கணித்த இன்பத்தின் கூட்டுத்தொகை பற்றிய கற்பனைகள் இப்போது அவர்களை பச்சாதாபத்தில் ஆழ்த்துகின்றன. மனச்சாட்சியின் ஆணைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தியாகங்கள் இப்போது அர்த்தமற்றதாய்ப்படுகின்றன. கனவானுக்கு தனது தோரணைகள் மீதும் தனது பண்பாடுகள் மீதும் தாங்க முடியாத வெறுப்பு ஏற்படுகிறது. பூங்காவின் புல்தரையில் நிர்வாணமாக படுத்து உருள வேண்டும் என்று தோன்றுகிறது அவனுக்கு. நடுநிசி கிளப்பில் இடுப்பை ஒடித்து பிருஷ்டம் குலுக்கியும் ஆடும் பெண்களுடன் கைகோத்து கொள்ள அவன் மனம் விழைகிறது. நான் சன்மார்க்கி அல்ல, வெறும் மனிதன் என முச்சந்தியில் நின்று உரக்க கூவி தனது தூய மேலங்கியை கிழித்தெறிந்துவிட்டு இன்ப வெள்ளத்தில் குளிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. கூட்டு உணர்ச்சியை வாங்கிக் கொண்டு ஒப்புக்கு போலித்தனம் போலித்தனம் என்று பழித்து வருகையிலேயே போலித்தனம் மனசை சொக்க வைத்து விடுகிறது என்பதும் உண்மைதான். தாவணி பருவத்தில் கடவுள் தந்த நடையை அவர் முகத்திலேயே வெட்டிறிந்துவிட்டு குட்டிகள் வெட்டி வெட்டி நடந்து போகிற பொழுது நாம் முகத்தை சுளித்துக் கொள்கையிலேயே மனசு ரசனையில் ஆழ்ந்து விடுகிறது என்பதும் உண்மையாகவே இருக்கிறது. இயற்கை இவ்வளவு எடுப்பாக இல்லை என்று பகிரங்கப்படுத்த தைரியம் அற்றவர்களாகிவிட்டோம். பெண்கள் தங்கள் சிரிப்பை துறந்துவிட்டு சிரிக்கையிலும், தங்கள் கை அசைவுகளை துறந்துவிட்டு கை அசைக்கையிலும், கழுத்தசைக்கையிலும், தங்கள் குரலை துறந்துவிட்டு பாடுகிற போதும் மதிமயக்கம் கொள்ளும்படியாகத்தானே இருக்கின்றது. ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தியும் இரவலுக்கு ஆட்பட்டே பிறரால் கவரப்படும் சந்தோஷத்தை பெற முடியும் என்று ஆகிவிட்டதல்லவா? முகமூடியை விட முகம் கடந்த காலங்களில் அழகாகவே இருந்திருக்கலாம். நமக்கு இது பற்றி தகவல் இல்லை. இந்த காலம் எந்தவிதமான கோலம் கொள்ள தன்னை வற்புறுத்துகிறது என்பதே ஒருவருக்கு மட்டுப்படாமல் போய்விட்டது. எத்தனை துரதிருஷ்டம்! கடவுளின் ஆணைகளில் மீற வேண்டியவை எவை எவை என்பதும் இன்னும் மட்டுப்படாமலே இருக்கிறது. மனச்சாட்சிக்கும் வர வர காலம் பிந்திய பழமை தட்டிவிட்டது. 4 திசைகளில் இருந்தும் ஈதையும் குரலும் மாறி மாறி காதில் விழும் வேளைகளிலேயே அவற்றை கையிலேந்தி கொண்டிருக்கும் பெரியோர்கள் தக்க தருணங்களில் அவற்றை ரகசியமாக மீறிய நடைமுறை சாமர்த்தியத்தில்தான் அவர்களுடைய வெற்றிகளின் ரகசியம் புதையுண்டு கிடக்கிறது என்று தோன்றுகிறது. முழுக்க முழுக்க நம்பி கண்களை மூடிக்கொண்டு பின்பற்றினால் அதோகதியாகிவிடுவோம் என்ற பீதி மனசை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. ஃபூல் ப்ரூஃபாக இல்லாத கோட்பாடுகளினால் சாதாரண மனிதன் எவ்வாறு உய்ய முடியும் என்பது தெரியவில்லை. மகான்களுக்கு இது பயனுள்ளது, மகான்களுக்கோ இது தேவையும் இல்லை. உத்தரவாதம் இல்லாத வரையிலும் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் என்பதும் புரியவில்லை. உண்மை பேச வேண்டும் என தீர்மானமாகி இத்தனை யுகங்கள் ஆகியும் எப்பொழுதெப்பொழுது பொய் பேசலாம் என்பது தீர்மானமாகாமலே இருந்து வருகிறது. எப்பொழுதெப்பொழுது பிறரை ஏமாற்றலாம், விதிவிலக்காக வேணும் எப்பொழுது எப்பொழுது பிறன்மனை விழையலாம் என்பதெல்லாம் உடனடியாக தெரிய வேண்டியிருக்கிறது. பின்பற்றவோ மன உறுத்தலின்றி மீறவோ முடியாத மனசாட்சியின் தொல்லையை இனிமேலும் தாங்கிக் கொண்டிருக்க முடியும் என்று தோன்றவில்லை. நகர பூங்காவில் சர்வதேச சங்கம் குழந்தைகளுக்காக ஒரு அருமையான விளையாட்டு அரங்கை நிர்மாணித்தளித்திருக்கிறது. இங்கு ஏணி ஏறி சறுக்கலாம், சீசா விளையாடலாம்,
வளையத்தில் தொங்கி ஆடலாம், கரணம் போடலாம். மாலைகளில் குழந்தைகள் இங்கு விளையாட வருகிறார்கள். கான்வென்ட் குழந்தைகள் வீடு திரும்பி காஃபி டிஃபன் முடித்து விளையாட்டு உடைகளில் சும்மா குதப்பிக் கொண்டிருக்க பையில் சாக்லேட்டுடன் வந்து சேர்வதற்குள் கீழத்தெரு ஏழை சிறுவர்கள் விளையாட்டு சாமான்களை பிடித்துக் கொண்டு விடுகிறார்கள். சர்வதேச சங்கத்தின் உறுப்பினர்களோ அநேகமாக கான்வென்ட் குழந்தைகளின் தகப்பன்மார்கள்தாம். இதனால் தங்களுடைய ஏகபோக சொத்து என்று கான்வென்ட் குழந்தைகள் எண்ணும் பொருட்களை தங்களுக்கு அனுபவ பாத்தியத்தை கூட இல்லாமல் அடிக்கும் அக்குழந்தைகள் பேரில் அவர்களுக்கு கனகோபம் பொங்குகிறது. விளையாட்டு அரங்கத்தின் சிப்பந்தி தாவீதும் இவர்களுடைய கோபத்தை பகிர்ந்து கொள்கிறான். இருந்தும் அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஒரு தடவை கீழத்தெரு குழந்தைகள் விளையாட்டு சாமான்களை பழுதுபடுத்தி விடுகிறார்கள் என்று பாதி பொய் பாதி உண்மை காரணத்தை கூறி அவர்களை அவன் வெளியேற்ற முயன்ற பொழுது புல்தரையிலிருந்து ஒரு கும்பல் எழுந்து வந்து ஒரு ஆவேச பொதுக்கூட்டமே நடத்திவிட்டது. அன்று தாவீது அடிபடாமல் தப்பியதே அவன் அதிர்ஷ்டம்தான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பலர் சமரசம் பேசியதின் விளைவாகத்தான் கியூ தர்மம் ஏற்பட்டது. ஏணி முன்னாலும் சீசா முன்னாலும் கம்பி வளையங்கள் முன்னாலும் குழந்தைகள் கியூவில் நின்றார்கள். கதவு திறக்கப்படும் முன்னர் கீழத்தெரு குழந்தைகள் மதிலேறி குதிக்கக்கூடாது என்ற நியதியும் அமுலாயிற்று. 4:30 மணிக்கு முன்வாசல் திறக்கப்பட்டதும் குழந்தைகள் ஒருவர் மேல் மற்றொருவர் மோதி விழுந்தும் பரஸ்பரம் இடித்து தள்ளியபடியும் கியூவில் முந்த உள்ளே பாய்கிறார்கள். கியூ தர்மத்தில் ஆண் பெண், கருப்பு சிவப்பு, உயரம் குட்டை, சுதேசி விதேசி, கான்வென்ட் திண்ணைப்பள்ளி இத்தியாதி வித்தியாசங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாததால் காரியங்கள் செவ்வனே நடந்தேறுகின்றன. இருந்தாலும் பல சமயம் சீசாவில் சமஜோடி சேராமல் போய்விடுகிறது. பலாப்பழ குழந்தையின் முனை தரையை விட்டு கிளம்ப மறுக்கிற போது சோனி அந்தரத்தில் அகப்பட்டு கொண்டு முழிக்கிறது. இவ்விரு குழந்தைகளுக்குமே ஏற்ற சமஜோடி கியூவில் இருந்தும் கூட கியூ தர்மப்படி முந்தியவர்க்கு முதலிடம் என்பதற்கு மேலாக எவ்வித சலுகை அளிப்பதும் சாத்தியமற்ற காரியமாதலால் மேலும் மேலும் வரிசைப்படி முரண்பட்ட ஜோடிகள் இணைந்து வருகையில் சீசாவும் விளையாட்டு இன்பமும் ஸ்தம்பித்து விடுகின்றன. எனினும் இதற்காக மாற்றம் எதுவும் செய்வதற்கில்லை. எந்த அமைப்பிலும் சிறு குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கியூவில் குழந்தைகள் வெகுநேரம் நிற்கிற பொழுது சோர்வடைந்து விடுவது இயற்கைதான். சறுக்கும் ஏணியில் சறுக்கவும் வளையத்தில் பிடித்து தொங்கி ஆடவும் ஆசைப்பட்டு வெகுநேரம் கால் கடுக்க நிற்கிறார்கள். அவர்கள் உடல் பாரத்தை ஒற்றை கால் மீதேற்றி சரிந்து நிற்கிறார்கள். கடுப்பெடுக்க பாரத்தை மறுகாலுக்கு மாற்றிக்கொள்கிறார்கள். வெகு நேரம் நின்று பொறுமை இழந்து போகிற பொழுது அண்டையில் உள்ள கியூ குறுகிவிட்டதாக மயக்கம் ஏற்பட்டு ஒருவன் அதை நோக்கி தாவுகிறான். பல குழந்தைகள் நிதானமிழந்து அவசர அவசரமாக அவனை பின்பற்றி அடுத்த கியூவை நோக்கி பாய்கிறார்கள். இவ்வாறு ஏக காலத்தில் பலர் இடம் மாறுவதால் சென்று சேர்ந்த கியூ நீண்டு நின்றிருந்த கியூ குறுகிவிடுவதைக் கண்டு மீண்டும் பழைய கியூவுக்கே திரும்பவும் வந்து சேருகிறார்கள். இவ்வாறு வெகுநேரம் கியூ தாண்டுவதில் ஏணியில் சறுக்கியது மாதிரியும் வளையங்களில் தொங்கி ஆடியது மாதிரியும் வேர்த்து கொட்டுகிறது. அந்த கூத்தையே ஒரு விளையாட்டாக எண்ணி அதற்காகவே அங்கு வந்திருப்பது போல் பாவித்து கொண்டு கியூ தாண்டி கொண்டே இருக்கிறார்கள். பிறகு களைப்பு மேலிட்டு சோர்ந்து போய் நின்ற இடத்திலேயே நிற்கிறார்கள். கருக்கிருட்ட கியூவின் வாலோரங்களில் இருந்து குழந்தைகள் விடுபட்டு வீடு நோக்கி திரும்புகின்றனர். இவ்வாறு திரும்பி செல்கிற பொழுது இனிமேல் அங்கு விளையாட வரவேண்டியதில்லை என்று தங்களுக்குள் அலுத்து கொண்டே போகிறார்கள். என்றாலும் மறுநாள் மாலை பொழுது ஆவதற்குள் தலைக்கு நாள் அலுப்பை அன்றைய விளையாட்டு ஆசை அமுக்கிவிடுவதால் அன்றும் வருகிறார்கள். எவ்விதமேனும் கியூவில் முந்திவிட வேண்டும் என்ற வெறியில் ஓடோடி வருகிறார்கள். கியூவில் வெகு நேரம் நிற்கிறார்கள். தங்கள் நிர்கதியை நினைக்கையில் குழந்தைகளுக்கு கண்களில் நீர் முட்டுகிறது. சேவகன் தாவீது பீடி பற்ற வைக்கவோ ஒன்றுக்கு போகவோ அப்பால் நகர்கிற பொழுது எல்லா குழந்தைகளும் சேர்ந்து கொண்டு அவனை நன்றாக திட்டி நொறுக்குகிறார்கள். அவனால் தான் எல்லாம் பாழ்பட்டு போய்விட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். காலத்தின் கோலம் வெகுவாகவே மாறிவிட்டது துலக்கமாகவே தெரிய வருகிறது. காற்றாடி மரத்தோப்பு நவீன பூங்காவாக உருமாறிய நாட்களில் உலகம் அதிவேகமாக சுழன்றுவிட்ட மாதிரி தோன்றுகிறது. ஆழ்ந்து யோசிக்கும்போது
எல்லாம் ஒரு மயக்கம் போல இருக்கிறது, நிஜம் போலவும் படுகிறது. அத்தியாயம் 4 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.